ஹலோ வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் கிருஷ்ணேகா நமஸ்காரம் நமஸ்தே எல்லாருக்கும் நான் வயசில் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆடி மாதம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஆடி மாதத்துக்கு வந்து அம்மனுக்கு வந்து புடவை வளையல் அந்த மாதிரி எலுமிச்சக்கெல்லாம் கொடுத்து போனோம். இன்றைக்கி இப்போ ரொம்பவே லேட் ஆச்சு. ஆடி மாதம் எண்ட் ஆக போகுது. இப்போ நாளைக்கு மறுநாளும் மலையாள மாதத்துல சின்ன மாதம் வர ஓண மாதம் தொடங்கிடும். ஸோ லேட்டாக அன்றைக்கி இந்த லாஸ்ட்டில் இந்த சண்டே தான். இன்றைக்கி வந்து ரெண்டு அம்மன் கோவில், இந்த முண்டக்கண்ணியம்மன் கோவில் வெள்ளாப்பூரில் இருக்கிற அவங்களுக்கு போல் தான் இன்றைக்கி பிளான். ஸோ வாங்க நீங்களும் கூட அம்மன் கோவிலில் போய்க்கலாம். ஆடி மாதம் ஆனாலே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்க. அப்போதுலேருந்தே ஒரு ஃபெஸ்டிவ் வைப்பு தொடங்கிடும். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனோம்ல, ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து இந்த புடவெல்லாம் கொடுக்குறது எப்போவுமே நம்ம வந்து ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம புடவை கொடுப்போம். நம்மளால் முடிஞ்சது புடவை, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கார் ஐட்டம்ஸ், இந்த வலை, அதுக்கப்புறமா வந்து இந்த எலுமிச்சை மாலை அது மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கருகப்புல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கும். இது மதர்ஷாலேருந்து வாங்கின சாரீஸு அம்மனுக்கு வேண்டி. இனி முண்டக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு இனி போகவே இல்லை. கோவில் போகிறதும் அம்மனை தரிசிக்கிறதும் அந்த அம்மனை நல்லா அலங்கரித்த அம்மனை பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு காலையில் வந்து 2 கோவில் போயிட்டு வந்தாச்சு. அம்மன் கோவில், இந்த முண்டக்கண்ணி அம்மன் கோவில் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அது போகணும். இப்போ வந்து மேக்ஸுக்கு போகிறோம். ஓணம் கலெக்ஷன் தான் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு. அப்படியே டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். ஷாப்பிங் போகிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லோரையும் குத்தி போக்கிச்சு எல்லோரும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓணம் ஷாப்பிங்காக ஃபஸ்ட்டு மேக்ஸில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு, பசங்களுக்கு என்ன கலெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் ஜூடியோக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இப்போ நம்ம டி நகர் வழியாக மேக்ஸ் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஓணம் வந்து கேரளாவுக்கு மாத்திரமே கன்ஃபைன் ஆகிருந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் திறந்தாவே ஃபுல்லாக ஓணம் அவுட்ஃபிட்ஸு, மலையாளிஸு, நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே அந்த கேரளா சாரி போட்டு ரீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓணம் வந்து எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஃபேமஸாக அவ்வளோ இதாக போய் எல்லாருக்கும் அந்த சத்திய சாப்பாடு சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக. ஸோ இப்போ மேக்ஸ் ஏற்றிட்டோம். அங்கே வந்து மெயினாக ஓணம் கலெக்ஷன்ஸு சொன்னால் கொஞ்சம் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அப்படி இப்படி இருக்குது. ஆனால் மற்றபடி கேட்டால் ஓகே, மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு குர்த்தி, ஒரு எல்லோ குர்த்தி வித் நீங்கள் எதாவது வேறு ஏதாவது இது வச்சு பேர் பண்ணிக்கலாம்னு பரவாயில்ல. ஓகே, எத்தனிக் வேறு இருக்கும். பட்டு ஓணமோட அந்த தீமுக்கு, அந்த நம்மளோட எல்லோயிஷ் அந்த தீமுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான், சாதாரண மாதிரி குர்த்திஸ் தான் இருந்தது. இந்த மாதிரி இதை ஃபெஸ்டிவ் வைப்பில் இருக்கிற 1, 2, 3 கலெக்ஷன்ஸு ஷோகேஸாக இருந்துச்சு. பாக்கி எல்லாருமே அவுட்ஃபிட்ஸு அதெல்லாம் வெஸ்டர்ன் வேர் இதெல்லாம் பார்த்துருந்தோம். எப்போவுமே நம்ம வந்து ஷாப்பிங் முடிஞ்சால் டின்னர் மேண்டேட்ரி. ஸோ இப்போ வந்து எக்மோரில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கீதா கஃபே. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பியோர் சவுத் இண்டியன் தோசை, இட்லி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ நான் வந்து மஷ்ரூம் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மஷ்ரூம் வந்து ஃபில்லிங் எனக்கு அது டி நகரில் இல்லை கீதமில் மஷ்ரூம் தோசை சாப்பிட்டா அந்த எஃபெக்ட் வரல. லோகேஷ் தான் இருந்தது. இருந்தாலும் ஃபேமிலி கூட என்னென்னா இருந்தாலும் அந்த சிட்சாட் அந்த மூமெண்ட்டு எப்போவுமே என்ஜாய் தான். ஃபுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் ஃபேமிலி மூமெண்ட் எப்போவுமே எல்லாேருக்கும் டியர் டு த ஹார்ட் தான். ஸோ எல்லோரும் கொஞ்சம் சிட்சாட் பண்ணி சிரித்து சாப்பிட்டு அந்த இதில் அந்த ஃபுட்டோட அந்த இது எல்லாம் தெரியாது. ஒருத்தர் ஒன்று என்னெல்லாம் அவங்கவுங்க ஃபுட்டு வரும்போது எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணுவாங்க. ஒருத்தரா வரும்போது ஃபுட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க. உண்டெண்ணா எல்லோரும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இது பண்ணுவோம். அப்புறமா வந்து இந்த மாதிரி சவுத் இண்டியன் டிஷ் வந்து ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி இல்லாமல் கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ நல்ல ஃபில்டர் காஃபி குடித்தோம். அந்த ஃபில்டர் காஃபியில் என்ன ஒரு இதுனா நல்லா கசப்பாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி சொல்லவே மறந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்கோட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு நல்ல சண்டே வந்து பாயிண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ உங்களை அடுத்த வீடியோ நன்றி, வணக்கம்.